இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுக கூட்டணியில் ஒரு பெரிய குழப்பம் நிலவிக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்று ஒரு செய்தியும், அன்புமணி அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள் தேவையில்லை என்று நடிகர் விஜய் கூறியதாக ஒரு செய்தியும், அன்புமணி அவர்கள் நடிகர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவதால் அதனால் ஒரு பயனும் இருக்காது என்று கூறியதாக ஒரு செய்தியும் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். எது உண்மை என்பதை பற்றி சற்று விளக்கமாக நமக்கு கிடைத்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சமீபத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக 2 நாட்கள் இருந்த பொழுது தமிழகத்தின் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் மருத்துவர் ஐயாவை சந்தித்து அவருடைய உடல் நலம் விசாரித்துவிட்டு வந்தார்கள். அதற்கு பிறகு தமிழக அரசியல் களம் சூடானது. அதற்கு பிறகு அன்புமணி அவர்களை அவருடைய வீட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா என்பவர் சந்தித்தார். அங்கே பல செய்திகள், பல தேர்தல் பற்றிய விவரங்கள் விரிவாக பேசப்பட்டதாக செய்திகள் கூறுகிறது. என்ன பேசினார்கள் என்று பார்த்தால், அன்புமணி அவர்கள் பைஜெயந்த் பாண்டா அவர்களிடம், இப்பொழுதும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம், இந்த கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டோம், இந்த கூட்டணியிலேயே தொடர்வோம் என்று பேசிய பொழுது பல செய்திகளை பைஜெயந்த் பாண்டாவும் அன்புமணி அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது பைஜெயந்த் பாண்டா அவர்கள் சொன்னது, அமித்ஷா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பல புள்ளி விவரங்களை சேகரித்து வைத்திருக்கிறார். அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரும்பாலான மூத்த தலைவர்கள், பல அரசியல் களங்களை கண்டவர்கள், அரசியல் களங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவர்கள் எல்லாம் பெரியவர் மருத்துவர் ஐயா அவர்களுடன் தான் இருக்கிறார்கள். உங்களோடு இளைஞர்கள் தான் இருப்பதாக எங்களுக்கு கிடைத்த புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறது என்று அவர் சொன்னதற்கு அன்புமணி அவர்கள் அதை மறுத்து, இல்லை, 95% வாக்காளர்கள் அன்புமணி அவர்களோடு இருப்பதாகவும் ஒரு 2 அல்லது 3% வாக்குகள் மட்டும்தான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் 2% பேர் பாட்டாளி மக்கள் கட்சியின் எந்த பிரிவுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் அன்புமணி ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்ததாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அதற்கு அடுத்து பல செய்திகளை பற்றி விவரமாக பேசிய பைஜெயந்த் பாண்டா அவர்களும் அன்புமணி அவர்களும் பேசுகின்ற பொழுது நடிகர் விஜயை பற்றி பேச்சு வந்ததாகவும், நடிகர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவதால் எந்த பயனும் இருக்க போவதில்லை, நடிகர் விஜய்க்கு பெரிதாக ஒன்றும் வாக்கு வங்கி இல்லை, மிக குறைந்த வாக்கு வங்கியே இருக்கிறது, ஆகவே நடிகர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவதால் ஒரு புதிய விளைவுகளும் ஏற்படாது, அதனால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இல்லை என்று அன்புமணி கூறியதாகவும், அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் அன்புமணி அவர்களுக்கு 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் தர வேண்டும் என்று அன்புமணி திட்டவட்டமாக வலியுறுத்தியதாகவும், அதற்கு பதில் சொன்ன பைஜெயந்த் பாண்டா அவர்கள், நீங்கள் கேட்ட தொகுதிகள் சம்பந்தமாக நான் பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்தில் தெரிவிக்கிறேன், அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள், அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு என்பது அதிமுகவின் கையில் தான் இருக்கிறது, அதை பற்றி அதிமுக தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பையும் மார்ச் மாதத்தில் நடைபெறுகின்ற தேர்தல், மாநிலங்களவை தேர்தலில் கொடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியதாகவும், அது சம்பந்தமாக அதிமுக தான் முடிவெடுக்கும் என்று திட்டவட்டமாக பைஜெயந்த் பாண்டா மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 95% வாக்குகள் அன்புமணியிடம் இருக்கிறது என்று சொல்வதே சரியான தகவல் கிடையாது. கிராம பகுதிகளில் மருத்துவர் ஐயா அவர்களுக்குத்தான் பெருவாரியான வாக்குகள் இருக்கிறது. கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்கள், படித்த மக்கள், படிக்காத பாமர மக்கள் அனைவரும் மருத்துவர் ஐயாவைத்தான் பெரிதும் விரும்புகிறார்கள். அவரைத்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் தலைவராக மற்ற ஜாதியை சார்ந்தவர்களும் கொண்டாடுகிறார்கள். வன்னியர்களை தாண்டி
பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் அனைவரும் மருத்துவர் ஐயாவைத்தான் கொண்டாடுகிறார்கள், அவருக்குத்தான் ஆதரவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் அமித்ஷா சேகரித்து வைத்திருப்பதாக சொல்கிறது. அதே நேரத்தில் அன்புமணியுடன் பேசிய பைஜெயந்த் பாண்டா அவர்கள் கூறிய இன்னொரு கூற்று, அமித்ஷா அவர்கள் அதே நேரத்தில் பைஜெயந்த் பாண்டா அவர்கள் அன்புமணியிடம் வலியுறுத்தி சொன்ன இன்னொரு செய்தி என்னவென்று கேட்டால், அன்புமணி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் இணைந்து அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பதைத்தான் அமித்ஷா அவர்கள் எதிர்பார்க்கிறார், அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுங்கள் என்றும் பைஜெயந்த் பாண்டா கூறியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி என்ன என்பதை பற்றி நாம் விவாதிப்பதற்கு முன்பு இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி பற்றி எப்பொழுது அறிவிக்கிறாரோ, யாரோடு கூட்டணி, எத்தனை தொகுதிகள் என்பதை பற்றி மருத்துவர் ஐயா அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்ததற்கு பின்னால் தான் 2026 ஆண்டின் சட்டமன்ற தேர்தல் களம் சூடாகும். அதற்கு பிறகுதான் சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.